தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பெருமதிப்பிற்குரிய நயினார் நாகேந்திரன்ஜி அவர்கள் தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டி ஒரு சுற்றறிக்கை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற திட்டத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு ஐயா நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு என்னவெல்லாம் சிறப்பு திட்டங்களையும் தமிழக மக்களுக்கு சலுகைகளையும் தொடர்ந்து வாரி வழங்கி கொண்டிருக்கிறது, அது தமிழக மக்களுக்கு தெரிய வேண்டும். குறிப்பாக இப்ப இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளா உயர்த்தி கொடுத்திருக்காங்க. இதனுடைய திட்டத்தின் பயனை தமிழக மக்கள் தெரியணும். ஏன்னா இத மடைமாற்றி பொய்யான பிரச்சாரங்கள் மூலமாக ஏதோ ஐயா நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான பாஜக அரசும் மத்திய அரசும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அளிக்கிற மாதிரி பொய் பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்க இந்த திமுக அரசு அதை தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த சுற்றறிக்கை. அததான் தெளிவா சொல்ல போறோம். மக்களே, இந்த திட்டத்தினுடைய பெயர் முன்பு இருந்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்க. ஆனா என்னோட தமிழக மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 100 நாள் வேலை, குளத்து வேலை, கம்மா வேலை. ஏன்னா இங்க இருக்க தமிழக மக்கள் பாதி பேருக்கு இந்த பேரை கூட முழுசா சொல்லாம இந்த திட்டத்தோட பயனை மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்ததுதான் இது திமுக அரசு. இன்னைக்கு பேரை மாத்தினதுமே போர்க்கொடி தூக்கிட்டு வராங்க. எதுக்கு? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல மத்த பேரெல்லாம் ஒரே மாதிரி தாங்க வருது. இந்த மகாத்மா காந்தின்ற பெயர் மட்டும்தான் இல்ல, இதுக்குதான் போர்க்கொடி தூக்கி உங்க எல்லார்கிட்டையும் என்னமோ இந்த திட்டத்தை பாஜக தலைமையிலான அரசும் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் அளிக்கிற மாதிரி பொய் பிம்பத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்க இந்த திமுக அரசு, இதை தமிழக மக்கள் யாரும் நம்ப கூடாது. தமிழக மக்கள் கிட்ட ஒரு முக்கியமான வேண்டுகோள். மக்களே, இது நாள் வரைக்கும் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல நீங்க வாங்கிட்டு இருந்த ஒவ்வொரு ரூபாய் பணமும் மத்திய அரசு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் தான்றத நீங்க மனசுல வைக்கணும். ஏன்னா 2005 இந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸா இருக்கலாம், 2006 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனா அன்னையில இருந்து சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா மக்களுக்கு? 30 ரூபாயில இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுச்சு. ஆனா அந்த பணத்தை மிக அதிக அளவுல அதிகப்படுத்தி கொடுத்தோம். இலவசமா வங்கி கணக்கு ஓபன் பண்ணி கொடுத்தோம். அந்த வங்கி கணக்குல இடைத்தரகர்களே இல்லாம அந்த பணம் நேரடியா கிராம மக்கள் ஆக்கி உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து விழுகிறதுக்கான காரணம் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. 2014 ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதும் இந்த திட்டத்தை இந்தியாவெங்கும் விரிவுபடுத்தினாரு. உங்களுடைய பணம் உங்களுடைய வங்கி கணக்கு வந்தது, உங்களுடைய சம்பளம் உயர்த்தப்பட்டது, ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பெண்களின் வாழ்வாதார நிலையை மேம்படுத்தி காட்டியது ஐயா நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு தான்றத தமிழக மக்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளா மாத்தினதும் இல்லாம 2006 30 ரூபாயில இருந்து ஆரம்பிச்ச தொகையை இன்னைக்கு 240 ரூபாய் வரைக்கும் உயர்த்தி கொடுக்கறதா மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கு. மக்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம். முன்னாடி வரைக்கும் இந்த 240 ரூபாய் இன்னைக்கு மத்திய அரசு கொடுக்கறதா அறிவிக்கை விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுல இந்த 100 நாள் வேலையில அதிகபட்சமா தமிழக மக்கள் வாங்கின சம்பளம் எவ்வளவு? 290. இதை தாண்டி ஒவ்வொரு இடத்துலயும் பிடித்தம் நிறைய நடந்திருக்கு. கேட்டா தமிழக மக்களுக்கு உண்மை தெரியல. இப்போ மோடி அவர்களின் தலைமையிலான அரசு என்ன சொல்லுதுன்னா, இந்த 100 நாள் வேலைய 125 நாளா மாத்தி கொடு. அப்படின்னா என்ன ஆகுது? தனி ஒரு நபருக்கு 30,000 வருஷத்துக்கு கொடுக்குது ஐயா நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு. இதுக்கு முன்னாடி 290 ரூபாய் வரைக்கும் தான் கொடுத்தாங்க. அது மத்திய அரசினுடைய முழு பணம். ஆனா கணக்கீட்டுல எவ்வளவு வந்தது தெரியுமா? 331 ரூபாய் வரைக்கும் மத்திய அரசு பணத்தை கொடுத்தது. ஆனால் அதை தராமல் உங்களுக்கு 290 ரூபாய் தந்ததா இந்த திமுக அரசு. அப்படி கணக்கு பார்த்தா அந்த 290 ரூபாய்க்கு இப்ப மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 240 ரூபாயில 50 ரூபாய் மாநில பங்கா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சேர்த்து போட்டு தமிழக மக்களாகிய உங்களுக்கு கொடுக்க கூடாதான்றதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழக மக்களே சிந்திச்சு பாருங்க. 240 ரூபாய வருஷத்துக்கு 30,000 ரூபாய வாரி வழங்குற ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எங்க? இந்த பாஜகவினுடைய தொண்டும் அர்ப்பணிப்பும் எங்க? மக்களுக்கு 50 ரூபாய் சம்பளத்தை என் பங்குல இருந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இந்த திமுக மாடல் ஆட்சி என்ன அப்படின்றத மக்கள் நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். எந்த திட்டத்தோட பேரை தமிழ்நாட்டுல கொடுத்தாலும் அத்தனை திட்டத்திலையும் உங்க குடும்ப பேரை தவிர வேற என்னையா இருக்கு? எந்த திட்டம் எடுத்தாலும் கலைஞர், கருணாநிதி, இதை தவிர தமிழ்நாட்டுக்காக வாழ்ந்த போராடின தியாகிகளும் போராட்டக்காரர்களும் யாருமே இல்லையா? தமிழ்நாட்டினுடைய வரலாற்றவே அழிச்சு திமுகவோட குடும்ப பேரை மட்டுமே கொண்டுட்டு வந்த நீங்க எதுக்கு மத்திய அரசு விமர்சனம் பண்றீங்க? ஐயா நரேந்திர மோடி அவர்களை விமர்சனம் பண்றீங்க. ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இத்தனை 10 வருஷம் இந்த இந்தியாவை பேரரசாக ஆண்டு தான் பேருல ஒரு திட்டத்தையாவது கொடுத்திருப்பாராயா? ஒவ்வொரு திட்டத்தையும் பேரை மாத்தி வச்ச நீங்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்தையும் பெயரை மாத்தி இவங்க செஞ்சது போல உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறதா இந்த மாடல் ஆட்சியினுடைய வேலை. போஷான் அபியான் திட்டத்தோட பேரை என்னன்னு மாத்தினாங்க? ஊட்டச்சத்து திட்டம் மாத்தினாங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தை கலைஞர் கனவு இல்லம்னு மாத்துறாங்க. பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டத்தை முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம்னு மாத்துறாங்க. சக்தி நிவாஸ் பெண்கள் பாதுகாப்பு இல்லத்தை தோழி திட்டம்னு மாத்துறாங்க. விஸ்வகர்மா வேலை வாய்ப்பு திட்டத்தை கலைஞர் கைவனை திட்டம்னு மாத்துறாங்க. பிரதம மந்திரி ஜல்ஜீவன் திட்டத்தை குடிநீர் குழாய் திட்டம்னு மாத்துறாங்க. இது தவிர கலைஞர் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் நூற்றாண்டு மண்டபம், கலைஞர் நூலகம், எது எடுத்தாலும் கலைஞர் கலைஞர்னா
தமிழ்நாடு யாரோட சொத்து? இதையெல்லாம் தாண்டி தமிழரினுடைய பாரம்பரிய திருவிழாவான தைத்திருநாள புத்தாண்டா மாத்த நினைக்குது இந்த திமுக அரசு. அப்ப சித்திரை 1 இது நாள் வரைக்கும் கும்பிட்டுட்டு இருந்த தமிழக மக்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன முட்டாளா? இதையெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், இந்த தைப்பொங்கலை கூட திராவிட பொங்கல்னு மாத்துது இந்த திராவிட திருட்டு அரசு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டோமா? இனி தமிழக மக்கள் பொறுமையா இருக்கணும். இத்தனை அநியாயத்தையும் செய்யற இவங்க எப்படி பாருங்க, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல ஐயா நரேந்திர மோடி அவர்கள் செய்யக்கூடிய நன்மையை கூட மடைமாத்தி திரும்ப திரும்ப துரோகத்தையும் தமிழினத்துக்கு ஒரு பெரிய எதிரியாகவும் செயல்பட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இப்படியே செய்யற உங்களுடைய ஒவ்வொரு செய்கையையும் தமிழக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனைக்கும் உங்களுக்கு பதிலடி உண்டு.